2026ஆம் ஆண்டு என்னப்பன் முருகனருதான் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் நிலைபெறும் என்று கூடி திராவிட மாடல் நாயகன் என் உயிரின் மேலான அன்பு முதல்வர் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றேன். தண்ணி கூட செத்துக்கிட்டு தொலை போற. அல்லேலூயா அல்லேலூயா. वापस मेरे पास अभी देखो. நல்ல குடும்பத்துல பிறந்தவன் எவனும் ஓசில சாப்பிட மாட்டான். மக்களை சந்திக்க போகணுமா? போனால எல்லாரும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கோங்க. ஐயா நாம அங்க போய் தாங்க ஆகணும். அப்பதான் அங்க உள்ள ஜனங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்க முடியும், அவங்களோட நிம்மதி எல்லாம் கெடுக்க முடியும். நாம பிறந்ததே அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கதானே அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. குமரேஷா, இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். வணக்கம். தமிழ்நாடு டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் சார்பாக இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சுருந்தோம். நாங்கள் தமிழ்நாடு டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் ஆரம்பித்ததே உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. தெரியாது. இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம், இந்த சங்கம் உறுப்பினர்களுடைய நலனுக்காக மட்டும் போராடாமல் பொதுமக்களுடைய பிரச்சனைக்காகவும் போராடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த காவிரி பிரச்சனை வந்துச்சு, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையை மறந்துட்டோம். அது ஏறக்குறைய ஊடகங்கள்லாம் கூட இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை முற்றிலுமாக மூட கோரியும் காவிரி மேலாண்மை வாரி அமைக்க கோரியும் தமிழ்நாடு டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக அனுமதி கேட்டிருக்கோம். வள்ளுவர் கோட்டத்தில் 10ஆம் தேதி காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. நேரடியாகவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வர முடியாதவங்க ஆன்லைனில் பார்க்கலாம். இந்த லைவை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிற அன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலைல 10 மணிக்கு நேரடி ஒளிபரப்ப பிளாக் ஷீப் தமிழ்ன்ற ஃபேஸ்புக் பேஜ் இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது, அதே மாதிரி பரிதாபங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ ரீசெண்டாக வந்து சித்திரம் அப்படின்னு இருந்தது கலைஞர் டிவியினுடைய சித்திரம் டிவி வந்து, பட் அது வந்து இப்போ வந்து பிளாக் ஷீப் டிவி அப்படின்னு சொல்லிட்டு லோகோவோட இன்க்ளூடிங்காக பக்காவாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நேரடி ஒளிபரப்ப பிளாக் ஷீப் தமிழ்ன்ற ஃபேஸ்புக் பேஜ் இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது, அதே மாதிரி யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நல்ல பிளேயர்னா அம்மாட போடான்னா போர்டு மட்டும் தான் ஆடணும், மற்ற பொருள் எடுத்துட்டு போய் மட்டை வச்சு விடு. இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? திராவிட மாடல் அரசோட திட்டங்களால இன்னைக்கு தமிழ்நாடே மகிழ்ச்சியா இருக்கு. எதுக்குடா இப்படி விளம்பரம்? பெரியப்பா இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பழக மேல வாங்க கிடைக்கலங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணான்னு சொல்லாங்க, எல்லாம் மெயினுக்கே பண்ணிட்டாங்க. இவ்வளவு உள்ளலாம் எங்களுக்கு வரவே இல்லை. ஒரு டேஷும் கொடுக்கங்க, ஒரு கொடுக்கலங்க. அதாங்க உண்மை. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. மீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. அதனாலதான் நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். குச்சமே இல்ல. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு நிமிர்ந்துக்குன்னு நான் மனநிறைவோடு இருக்கிறேன். எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மே 7ஆம் நாள் கையெழுத்து போடாதீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுங்க. பேசுனேன், கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2024 26 அப்துல் கலாமா 26 தேர்தலில் நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். கொலை பண்ணிடுவேன் உன்னை. மக்கள் மத்தியில எப்படி இருக்கு சார்? மக்கள் மத்தியில திமுக ஆட்சி மேல மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. அது நீங்களே சொல்றீங்களா, வெற்றிகரமா 4 வருஷம் முடிச்சிருக்கீங்க, 5ஆம் நடைபெற சொல்றீங்க. உருட்டு நீ உருட்டு. 2026 தேர்தலில் தோல்வி அடைந்த ஸ்டாலின் மனநலம் பாதிக்கப்பட்டு கூமாப்பட்டியில் சுற்றி வருவதாக தகவல். ஒரு அறிவிப்பே ஜனவரி 15 சுதந்திர நாள் இத ஒரு நடையில சொன்னாரு நம்ம 86+9. யாரா அந்த போட்டோ மாத்துறது? மாஸ்டர் நான் தான் மாத்தேன். நீயா மாஸ்டர்? என்ன உள்ளங்க இறக்குது, எவன வரானே பாரு. எங்கடா நீ வந்த? மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா ஸ்டேடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுடா. அது உங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது.